ரோகிணி மாற்ற நாளுக்காக யாரெல்லாம் காத்திருக்கீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, ஒவ்வொரு முறையும் நம்மளும் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம், இப்போ மாட்டுவாங்களா, அப்போ மாட்டுவாங்களா, பெற மாட்டுவாங்களா, எப்போதான் மாட்டுவாங்கங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் எதிர்பார்த்து எபிசோடு தான் கடந்து போதே தவிர அவங்க மாட்டின மாதிரி தெரியல. கடைசி வரைக்கும் அவங்க நான் தப்பிச்சுக்கிட்டு தான் இருப்பேன், உங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஒரு ரூட் போட்டு அவங்க பாட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. இதுல உண்மையை சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு பயங்கர டேலண்ட்னா அது ரோஹிணி தான். எந்த பிரச்சனை வந்தாலும் நின்று சமாளிக்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும், அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா மற்றவங்க எல்லாருக்கும் அந்த ஒரு யோசனை வரப்போறது கிடையாது. யாருமே இவங்கள மாதிரி எந்த வேலையும் பார்க்கல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவங்க வர்ற ஒவ்வொரு பிரச்சனையும் எப்படிதான் ஹேண்டில் பண்ண அப்படின்னு தான் முழு நேரமும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். லாஸ்ட் எபிசோட் நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீனா ஒரு போராட்டம் பண்றாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சமைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வீட்டில் யாருக்குமே ஒன்றும் புரியல. மனோஜ், ரோஹிணி எல்லாரும் வந்து மீனா கிட்ட கேட்குறாங்க, ஏன் சமைக்க மாட்டீங்க, ஏன் சமைக்க மாட்டேன்னு சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்களுக்கு யாருக்குமே நான் பதில் சொல்லலை. மீனா அதெல்லாம் முடியாது, எல்லாமே இருக்குது, நீங்க வேணா எடுத்து சாப்பிடுங்க, எனக்கு வந்து இதுக்கு சம்பந்தமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. அதனால பாத்தீங்கன்னா, ஏன்னா மீனா இப்படி சொல்லக்கூடிய ஆளே கிடையாது. அவங்க எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சாப்பாடு விஷயத்துல கரெக்டா, அவங்க வேலை விஷயத்துல கரெக்டா இருப்பாங்க. அவங்க எல்லா விதலையும் கரெக்டா செஞ்சுட்டு தான் மித்த விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மீனாவே நான் இந்த விஷயத்த பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்குது. மனோஜ் இருந்துகிட்டு முத்துவை பார்த்து, என்னடா என்னாச்சுடா, நாங்க எப்படா வேலைக்கு போறது அப்படின்ற மாதிரி கேட்க, அதற்கு நம்ம முத்து இருந்துகிட்டு, இருடா எனக்கே ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம மீனா கிட்ட போய் கேட்கிறாரு, என்னம்மா என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, அதற்கு மீனா என்ன சொல்ல போறாங்க அப்படின்றதா நாளைக்கு எபிசோடு. இப்படி உண்மையிலே மீனா கோவத்துல, நான் இதுக்கப்புறம் நான் மட்டும் ஏன் சமைக்கணும், எல்லாரும் ஒரே மாதிரி தானே வேலை பார்க்குறோம், நீங்களும் சமைங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க ஒரு போராட்டம் நடத்தினாங்கன்னா செம்மையா இருக்கும். ஏன்னா ரோஹிணி வந்து அப்படியே மேல் வெளிக்காம சுத்தணும் அப்படின்றது நினைக்கிற கேரக்டர். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வேலை அப்படின்னா கண்டிப்பா அதை செய்ய மாட்டாங்க. ஏதாவது ஒன்று கோல்மாலா பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் ஏதாவது யோசிக்கிட்டு இருப்பாங்க. நேர்மையா அவங்களால ஒன்று கூட செய்ய முடியாது. சுருதி சொல்ல வேணா, சுத்தம், அவங்களுக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது, சமையல்னா என்னன்னே கூட தெரியாது. ஸோ இப்படி இருக்கிறவங்களுக்கு மத்தியில் மீனா என்ன ஒரு முடிவு எடுத்திருக்காக நான் சமைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்கன்னு தெரியல. கண்டிப்பா அதற்கு பின்னாடி ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்றது மட்டும் நல்லா தெரிஞ்சாலும் அது என்ன அப்படின்றது நாளைக்கு எபிசோட்ல தெரிய வரும். ரோஹிணி கதைக்குள்ள வருவோம். ரோஹிணி இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க மாட்டாம தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அவங்களோட டேலண்ட் மட்டும்தான். அதை நம்பி தான் அவங்க இவ்வளோ பெரிய விஷயத்தை மறைச்சு அந்த வீட்டுக்குள்ள இப்போ வரைக்கும் நீடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எங்க அப்பா ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வர் அப்படின்னு சொல்லியும் அந்த வீட்டுக்குள்ள இன்னும் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு முழுக்க காரணம் அவங்களோட திறமை மட்டும்தான். அதை வச்சு அவங்களால எதுவும் பண்ண முடியாது. நல்ல விஷயத்துல அவங்க மாத்தினாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு ஒரு கேடுகட்ட விஷயத்துக்கு இந்த அவங்களோட திறமையெல்லாம் வீண் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாங்க எது எப்படியோங்க. மீனா ஒரு நல்ல ஒரு தொடக்கத்தை ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. அது எதை நோக்கி போக போகுது அப்படின்னு சொல்லி தெரியல. கண்டிப்பா மீனா எடுத்த முடிவு சரியா இருக்கும் பட்சத்தில் முத்து வந்து, நீ சொல்றது சரிதான் மீனா, நீ சொல்ற மாதிரி செய்வோம், அதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி மீனாவுக்கு முத்து சப்போர்ட் பண்ண தான் போறாரு. முத்து மட்டும் கிடையாது, ரவியும் சரி சுருதியும் சரி, மீனா எடுக்கிற முடிவு சரியா இருக்குது, மீனா பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா மீனா பத்தி இவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். மீனா தப்பா எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரியும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.